ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அரிசி வடகம் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்லா மொறு மொறுன்னு டேஸ்டியாக அரிசி வடகம் தான் பார்க்க போகிறோம். நான் அரிசி வடகமும் பண்ணியிருக்கேன், ஜவ்வரிசி வடகமும் பண்ணியிருக்கேன். ரெண்டுக்கும் ஒரே மெத்தடு தான். நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாம். நான் 2 கிலோ அரிசிக்கு தண்ணி வச்சுருக்கேன். எனக்கு கட்டியாக வேணுன்றதுனால 1 கிலோ அரிசிக்கு நீங்கள் 2 லிட்டர் தண்ணி ஊற்றினா போதும். நான் 2 கிலோ அரிசிக்கு 4 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கு ஒரு 10 பழுத்த மிளகாய் எடுத்திருக்கேன், 50 கிராம் ஜீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். நான் மாவை நல்லா கிரைண்டரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கரைச்சிக்கலாம். இந்த பக்கம் தண்ணி நல்லா கொதித்து வர மாதிரி இருக்குது. அது கொதித்து வர்றதுக்குள்ளேயே நம்ம மாவை நல்லா கலக்கி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா பபுள்ஸாக வருது. இந்த டைமில் நீங்கள் அரைச்சி வச்ச அரிசி மாவை எடுத்து ஊற்றிக்கோங்க. ஒருத்தவங்க 2 பேர் இருந்தால் தான் இதை ரெடி பண்ண முடியும். ஒருத்தவங்க கிளறிக்கிட்டே இருங்க. நீங்கள் மாவு ஊற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் அடி பிடிக்கும். அதனால தான் கிளற சொல்கிறேன். நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் கை விடாமல் கிளறிங்கன்னா 3/4 பதத்துக்கு நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சிட்டு வந்த பேஸ்ட் எடுத்து போட்டுக்கலாம். பழுத்த மிளகாவை தான் நான் அரைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஜீரகத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருக்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். மாவு நல்லா வெந்து வந்துடுச்சு. அது நம்ம பேஸ்ட் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விட்டிங்கன்னா மிக்ஸ் ஆகிடும். நம்ம இதை வேறு ஒரு பாத்திரத்தில் போட்டு மாற்றிக்கலாம். நல்லா முறுக்கு பதத்துக்கு தான் நான் மாவு எடுத்திருக்கேன். நம்ம இந்த மாதிரி ஸ்டேஜில் போடும்போது நம்ம பிழிஞ்சு வர்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப வெயிலாக இருந்ததுனால நான் வீடியோ எடுக்க முடியல. முடிச்சிட்ட உடனே தான் வீடியோ எடுத்தோம். ஒன்று முறுக்கு அச்சில் போட்டோம், அதுக்கப்புறம் ஜவ்வரிசி அப்பளம் போட்டோம், இன்னொன்று பால் கவரில் போட்டோம். பார்த்திங்கன்னா மறுநாள் சாயந்தரம் தான் நான் அதை எடுத்தேன். பின்னாடி நல்லா தண்ணி தெளித்து எடுத்திங்கன்னா மொறு மொறுன்னு அப்பளம் ரெடி. பாய். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.